இளநீர் கடல் பாசி இது செய்ய 2 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். இளநீர் அப்புறம் கடல் பாசி, அகர் சைனா கிராஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இது கிடைக்கும். இருக்கிற எல்லா டெசர்ட்லேயே ரொம்ப ஈஸியான சீக்கிரம் செய்யக்கூடிய டெசர்ட் இது தான். ஒரு டைம் நான் நினச்சிருக்கேன், இளநீர் கடல் பாசியா ரொம்ப டஃப்பான டெசர்ட் போல், நமக்கு அதெல்லாம் செய்ய வராதுன்னு. ட்ரை பண்ணது கூட இல்லைங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அவ்வளோ ஈஸி டெசர்ட்னு அப்போ தான் புரிஞ்சுது. நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தால் கஷ்டமாக தான் தெரியும். தைரியமாக ட்ரை பண்ணிட்டா அவ்வளோதானா அப்படின்னு தோணும். அது குக்கிங் மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற எல்லா விஷயமும் தான். சரி, நம்ம இப்போ சூப்பரான இளநீர் கடல் பாசி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு இளநீர் வெட்டி தண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதில் இருக்கிற தேங்காயும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கடல் பாசி 10 கிராம் எடுத்திருக்கேன். 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற வரை தண்ணி, 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து மெல்ட் ஆகிற வரை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். நல்லா மெல்ட் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இளநீர் சேர்த்துக்கலாம். இளநீர் கொதிக்க விடக்கூடாது. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ஊற்றி அது மேலே இளநீர், தேங்காய், அப்புறம் ஜப்சா சீட் தூவி 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் ரொம்ப சில்லுன்னு இளநீர் கடல் பாசி ரெடி. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.